Hello friends, welcome to this channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்டிக்கலை காசு கொடுக்காம எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து நம்ம சர்ச் பண்றது, அதே மாதிரி அதுக்கும் காசு இல்லாம எப்படி நம்ம வாங்குறது, சரிங்களா? ஸோ வாங்குறதில்ல திருத்தரமா எடுக்கிறது. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சர்ச் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ இப்போ போயிட்டு நான் கூகுளில் ARDUINO, நான் பேசிக்காக வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆர்டினோ தான் பேசிக்காக சொல்லுவாங்க. 12th இந்த பசங்களுக்கு தான் வந்து ஆர்டினோ தான் தெரியும். ஸோ ஆர்டினோ பற்றி எனக்கு தெரியணும்னா நான் இப்போ ஆர்டினோ வெப்சைட்டுக்கு இதுக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இது விக்கிபீடியா நம்மளால படிக்க முடியாது, ஏன்னா அது வந்து ரெஃபரன்ஸ் போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுலலாம் போனாங்க ஆர்டினோனா என்ன, அதை பற்றி சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ, சரிங்களா? அந்த ஓவர் வியூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, கண்டி அதை பற்றி இன்டெப்தா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இது பாருங்க, ஜஸ்ட் இதெல்லாம் இவ்வளோ படிச்சா போய் ஆர்டினோவை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமானா சுத்தமாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுள் GOOGLE கூகுள் SCHOLOR கூகுள் ஸ்காலர், ஓகேங்களா? கூகுள் ஸ்காலர்ல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் கொடுங்க. ஸோ இந்த பழைய லிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கூகுள் ஸ்காலர் வந்துடுச்சு. இதுல படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு. நேச்சரை பத்தி இருக்கு, சயின்ஸை பத்தி இருக்கு, ஆக்ஸ்போர்டு செல்ஸை பத்தி. ஸோ இவங்கெல்லாம் வந்து நிறைய ஆர்டிக்கல் COVID-19 பத்தி இவங்க ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ஆர்டினோன்னு போட்டதுனால நான் இங்கே வந்து ஆர்டினோ அப்படின்ற டிஃபால்ட்டாக வருது. எனக்கு வந்து இங்கே ஆர்டினோ பற்றி வேணும், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆர்டினோன்னு ஒன்று பார்த்துருக்கேன், சரிங்களா? நான் அந்த வந்து எனக்கு வேணும், ஆர்டினோ வந்து எனக்கு வேணும். ஸோ சொல்லிட்டு நான் வந்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்து IEEE வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ IEEE வெப்சைட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு. ஓகே, ஒர்க்கிங் மஸ் ஆர்டினோ வந்துடுச்சு, அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இது நான் மேலே படிக்கணும்னா வந்து இதை சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் கிளிக் கொடுக்கலாம். ஸோ சைன்இன் தானே பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா பர்ச்சேஸ்ன்னு ஒருத்தன் போட்டு மெம்பர்ஸாக இருந்தால் $14 கட்டு, நான் மெம்பராக இருந்தால் $33 கட்டுன்றான். இந்தியன் மணி படி எக்கச்சக்கமாக போகுது. இந்த ஒரு ஆர்டிக்கலுக்காக இவ்வளோ செலவு பண்ணி படிக்கணுமா? தேவையில்ல. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இந்த மாதிரி ஒரு வெப்சைட் செக் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்கு. இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்டிக்கலுக்குலாம் வந்து DOI நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை எல்லாமே இந்த DOI நம்பர் தான். ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ற வெப்சைட்டுக்குள்ள போங்க. SCI சயின்ஸுக்கு ஷார்ட்டா சயின்ஸ் HB ஹப். ஸோ இது என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அது காக்கா வாயிச்சுக்கிற மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த கரெக்டான போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துலேயும் வந்து இந்த URL கொடுத்தாலே வந்து எடுக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த URL கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா DOI நம்பர் கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கேன், எடுக்குதா இல்லையா? எடுக்கல, சரிங்களா? ஸோ சில டைம்ல இந்த மாதிரி வரும், ஆனால் சேவ் கொடுத்தா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஸோ இது ஆகலை. ஸோ செகண்ட் என்ன பண்ணான்னா நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்க DOI, ஸோ அதை இதை காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணி வச்சிருந்த DOI-யை காப்பி பண்ணிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, DOI நம்பர் ஓப்பன் கொடுத்தா என்ன ஆகுது? இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆர்டிக்கல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து ABCDலேருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்கன்ற கீழே ரெஃபரன்ஸ் இருக்கும். இவங்களோட இது இருக்கும். ஒன்னொன்னா அப்படியே போய் லைனாக படிச்சுட்டே போகலாம், சரிங்களா? இப்படிதான் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுக்கணும், சரிங்களா? இப்படிதான் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ் படிக்கிறவங்க, தீசிஸ் ரெடி பண்ணுறவங்க, அந்த மாதிரி. இப்போ இந்த ஜேர்னல் இப்போ ரிசர்ச்சில் இருக்கீங்கன்னா எனக்கு வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரி ஏதாவது ஒன்றை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு விஷயத்தையும் போய் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும், சரிங்களா? ஸோ இவ்வளோத்தையும் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆடினோனா என்னன்னு புரியும். ஸோ எனக்கு ஆடினோ பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி புரியுதுன்னா எங்கள் ஃபங்க்ஷனை பற்றி ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபோன்ட் ஆடினோ போர்டு, சரிங்களா? ஸோ இது யார் ரெடி பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆடினோ, இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் கூகுள் ஸ்காலர்ல பேஸ்ட் பண்ணீங்கனாலே அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த காசு கேட்டாங்கன்னா இந்த சயின்ஸ் ஆப் மூலியமா இல்லை சைன்இன் பண்ண கேட்டால் கூட தேவையில்ல, இங்கே DOI நம்பர் காப்பி பண்ணி இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.